நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மை உள்ளது. 27 மடங்கு கூடுதலான நன்மை. இந்த செய்தி ஸஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஸஹீஹ் புகாரில 645 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 46 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து ரஜுலி ஃபில் ஜமாஅ, ஒரு மனிதன் ஜமாஅத்தோடு தொழுவது என்பது தலஅஃபு அலா ஸலாத்திஹி ஃபி பைத்திஹி வ ஃபி சூக்கிஹி 25 தரஜா. 25 ضعفா. ஒரு மனிதன் தனியாக அவருடைய வீட்டில் தொழுவதை காட்டிலும், தனியாக கடை வீதியில் தொழுவதை, மார்க்கெட்டில் தொழுவதை காட்டிலும் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதில் நிறைவேற்றுகிற தொழுகை என்பது 25 மடங்கு கூடுதல் நன்மை உள்ளது. அதை சொல்லிவிட்டு சொன்னாங்க, வதாலிக அன்னஹு இதா தவல்லா பிஅஹ்ஸனில் வுது, ஒரு மனிதன் அழகான முறையில் உது செய்து சும்ம ஹரஜ இலல் மஸ்ஜிதி, அவன் மஸ்ஜிதிற்கு புறப்பட்டு வருகிறான், லா யஹ்ருஜு இல்ல ஸலா, அவர் தொழுகைக்காண்டி இல்லாமல் வேறு எதற்காண்டி அவர் புறப்பட்டு வரவில்லை. அப்படி இருக்கும்போது லம் யஹுத்து ஹுத்வத்தன் இல்லா ரஃபியத் பிஹா தர்ஜா, அவர் ஒரு அடி எடுத்து வைத்தார் என்று சொன்னால் அந்த அடிக்கு அல்லாஹ்விடத்துல தர்ஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. வஹுத்த அன்ஹு பிஹா ஹத்தியா, அதன் மூலம் அவனுக்கு ஒரு பாவங்கள் அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும், மஸ்ஜிதை நோக்கி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு நமக்கு என்ன இருக்கு? நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, தர்ஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் சிறு சிறு பாவங்கள், பெரும்பாவங்கள் அல்ல. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் இதன் மூலம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.